வணக்கம். ஒவ்வொரு வாரமும் உங்களிடம் வார ராசி பலனை கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் ஜூலை 20ஆம் தேதி முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் குரு 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். இருக்கிறதை அனுபவிப்பதற்கு தேவையற்ற இடையூறுகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற மறைமுக எதிர்ப்புகளால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 22 செவ்வாய் 23 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 2இல் குரு 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எதையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு 21 திங்கள் 24 வியாழன் 25 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதும் 2இல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தோமானால் நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். எதிர்பாராத வகையில் அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 செவ்வாய் 23 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் செவ்வாய், கேது, 12இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களுக்கு அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்களால் தேவையில்லாத ஒரு இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20 ஞாயிறு, 21 திங்கள், 24 வியாழன், 25 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சுக்கிரன், 11இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தற்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான நிலையினை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதனை சிறப்பாக கையாண்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு, 21 திங்கள், 22 செவ்வாய், 23 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 6இல் ராகு இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். குறிப்பாக பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 செவ்வாய், 23 புதன், 24 வியாழன், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10இல் சூரியன் புதன்,
11 செவ்வாய் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 24 வியாழன், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 20 ஞாயிறு, 21 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 சுக்கிரன், 9 சூரியன் புதன், 10 செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு, 21 திங்கள், 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 22 செவ்வாய், 23 புதன், 24 வியாழன் காலை 11 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 22, 23, 24 காலை 11 மணி வரை நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 3 ராகு இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் சனி தற்போது வக்ரகதியில் இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கானது உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 20 ஞாயிறு, 21 திங்கள், 22 செவ்வாய், 23 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 24 வியாழக்கிழமை பகல் 11 மணி முதல் 26 பகல் 3 மணி 52 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் 24 வியாழன், 25 வெள்ளி, 26 சனி பிற்பகல் 3 மணி 52 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாக வருகின்ற அந்த நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 ராகு, 7 சூரியன், 8 செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இன்றைய வருகின்ற நாட்கள் இருக்கும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும்.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என பார்த்தால், 26 சனிக்கிழமை மதியம் 4 மணிக்கு பிறகு 3:52க்கு பிறகு குறிப்பாக சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால், 22 செவ்வாய், 23 புதன், 24 வியாழன், 25 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் குரு, 6இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால், 24 வியாழன், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், கேது, 5இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 20 ஞாயிறு, 21 திங்கள், 26 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். குறிப்பாக சனி வக்ரகதியில் இருப்பதால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.